அருகே 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 5 கோவில்களின் கும்பாபிஷேகம் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் போது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள கிளியனூர் கிராமத்தில் ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ அக்னி வீரன், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்த 5 ஆலயங்களின் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து திருப்பணிகள் நிறைவுற்று நேற்று முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று முதலில் உப கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. பின்னர் மாரியம்மன் ஆலயத்தில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு நடைபெறும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதேபோன்று செம்பனார் கோவிலில் உள்ள உமா மகேஸ்வரர் கோவிலிலும் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது.